வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 21. அயோமுகி படலம். ராம இலக்குவர் பன்னசாலை திரும்பல். ஆசையாய் கேட்டமான் அரக்கர்களின் மாயமான், அது மோசமாய் குரல் கொடுத்து மறைந்தது மாயமாய். நேசமிகு நங்கையோ நெடுநேரமாய் தனித்திருப்பாள், நாயகனை நினைத்தபடி விழிவாசல் திறந்திருப்பாள் என கூடு பிரிந்த உயிராம் பொற்கொடியாளை தேடி வந்தவர்கள் திகைத்து போயினர். ஓடி பொன்னாம் பிராட்டியுடன் அவளிருந்த பன்னசாலையே காணாமல் பதைத்தனர். மண் சுழன்றது, மலை சுழன்றது, விண் சுழன்றது, வேதமும் சுழன்றது, கண் சுழன்றது, கதிரோடு மதியும் சுழன்றது, எண்ணம் சுழன்றது, ஏழ் கடலும் சுழன்றது. தீண்டுதல் தவிர்த்து நிலத்தோடு பெயர்த்துள்ளான் என கண்டுபிடித்துச் சொன்ன இளையவன் இலக்குவன், அன்னவன் சென்றிடும் முன் பின்தொடர வேணும் என்ன? ஆம் என இளவலை ஆமோதித்தான் ராமனும். மண்மேல் ஓடிப்பின் நீங்கிய தேர்ச்சுவடு விண்ணில் ஓங்கியதை பார்த்த பிற்பாடு, தின்தேர் சென்றிருக்கும் தென்திசை என்று பின்னவன் புகன்றான் மண்மிசை நின்று. அத்திசையில் செல்கையில் அவ்விடத்தே வீணை உருவத்து கொடியொன்று கிடந்ததைக் கண்டார். சந்திரனின் 8ஆம் நாள் பிறை விழுந்தாற்போல் குத்திட்டிருந்த கூர்வேலையும் கடந்தார். தேவருக்கு கொடியோருடன் கடும் போரோ என வியந்து ஐயங்கொண்ட அமலானிடம், கழுகரசன் போராடி பெய்த்த கொடியுது என நயந்தான் நயமுடன் நல்லான் இளையான். முத்தலை சூலமும் அம்பு புட்டிலும் வித்தக அரக்கனின் நெஞ்ச கவசமும் இறந்து விழுந்த குதிரைகள் குவியலும் இறைந்து கிடந்தன கானகம் முழுவதும். சூரிய மண்டலமே புவிமேல் விழுந்தாற்போல் சிதறி இருந்தன ரத்தினமும் குண்டலமும். இரத்தமும் சதையும் பீய்ந்து வழிந்திட இறந்து கிடந்தான் ரதத்தின் சாரதியும். யாழி போல் பகைவர் 1000 தோன்றினும் தோள்கள் 20 10 தலைகளுடை தென்னிலங்கை வேந்தன்தான் போர் புரிந்தவன் என தெளிவாக விளக்கினான் சுமித்திரை புதல்வன். கடலில் நிறுத்திய மந்திர மலையாய் ஜடாயு குருதியில் கிடந்ததை கண்டு அதிர்ந்தனர். எம் தந்தை என் பொருட்டாய் இறந்தார் போல் எந்தாய் ஜடாயுவே நீயும் இறந்தனையோ? சான்றோய், எம் தாரம் காக்க வெண்ணி ஏற்றாயோ இப்பெரும் பொறுப்பை? உன்னை கொன்றானும் உன்னெதிரே நின்றானோ? நானும் நின்றேனே நெடுமரமாய் என் விதியே. துணிவு கொண்ட ஜடாயு சிரம் அசைத்தான். உணர்வு பெற்று சற்றே உயிர் தெழுந்தான். பாக்கியத்தால் நான் உம்மை கண்ணுற்றேனே என மூக்கினால் முறையே உச்சி மோந்தான். ஆற்றலுடை இருவருமே அருந்ததியை தனித்து விட்டு அகன்றது எதனால் என முனகலுடன் சினந்தான். வஞ்சகமானை தொடர்ந்தது முதலாய் நின்றது நிகழ்ந்ததை நிரப்பினான் பின்னவன். நிலத்தோடு நிருதன் பெயர்த்தது முதல் தாம் எதிர்த்து தடுத்தது வரை இயம்பினான் ஜடாயுவும். உருவங்கள் உயர்ந்தேற உதிரமும் சூடேற நெருப்பு சுடர்கள் நிலை கிட்டன ராகவனுக்கு. 8 திக்கி நின்றும் எட்டி பார்த்த தேவரும் முனிவரும் கட்டுண்டு வாளாயிருந்தனரே என கடிந்து கொண்டான். நின்னால் வெல்வோம் அரக்கனை என மகிழ்ந்த தேவர் எத்துணை கொண்டு வெல்வர் இனி என இகழ்ந்தான். மனையாளை வனத்திடையே தனியாக தவிக்க விட்டு மானை பின்தொடர்ந்து மாறா பழி கொண்டீர். பிழை என்பதல்லால் இது இவ்வுலகத்தின் பிழையோ?
கடிந்தான் ஜடாயு. கோபம் குறைந்த வில்லாளன் வினவினான், பாபம் புரிந்தவன் போன இடம் புகழுதி. ஓய்ந்து போன புள்ளின் வேந்தன் மெல்ல உரைத்து பின் உயிரும் நீத்தான். இறந்தனனே நாம் உரிமை பெற்ற தாதை, இருந்து உளேனே நான் என் செய்வேன்? தொடர்ந்தினி ஏற்பேனோ தவத்தினை, அன்றி துறப்பேனோ என் உயிரை இளங்கோவே என்றான். எந்தையே, இனி நின்று நினைவது என்னே? நெருக்கி அவ்வரக்கர் தம்மை நொறுக்குவோம், நொறுக்கி பிடித்து உயிரையும் உரிப்போம், உரித்த பின் கொடுந்துயிர் கடப்போம் தேற்றினான். சிறுவ, பெற்றெடுத்த தந்தைக்கு பித்ருக்கடன் புரியவில்லை, மறைந்த இப்பறவைக்கு புரிபவர் யார் தெரியவில்லை என பரந்த தன் கைகளால் பூத உடலை தூக்கினான். விரிந்த ஈமத்தில் ஏற்றி வைத்து எரியூட்டினான். கனல் மூட்டியவன் காட்டாற்றில் குளித்து தருபைகளை திருத்தி தர்ப்பணம் செய்தான். நீர்க்கடனை பூர்த்தி செய்தான் நேர்த்தியாய், பட்சிராஜனை மோட்சத்தில் சேர்ப்பித்தான். அயோமுகி படலம். இரும்பு போல் வலிமையும் கருமை நிறமும் கொண்ட அரக்கி அயோமுகி பற்றிய விவரங்களை சகோதர பாசம் வெளிப்படும்படி விரித்து சொல்லியுள்ளார் கம்பர். ராமன் பால் மோகம் கொண்ட சூர்பனகை போல் தம்பி இலக்குவன் மேல் மோகம் கொள்கிறாள் அரக்கி அயோமுகி. இப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அந்தி மாலை அணுகிய வேளையில் சிவந்த மலையினை அடைந்தனர் இருவரும். வருத்தமும் துயரமும் இருளெனச் சூழ்ந்தது. இரவு பொழுதோ விழிப்புடன் கழிந்தது. வதனத்தாள் பொன்முகமோ வானத்திடை தெரிந்தது. ஒளிவிட்ட வெண்மதியோ கடுங்கனலாய் எரிந்தது. இதமான தென்றலோ அரவமாயிருந்தது. இதயத்தின் வலியெல்லாம் உடலெங்கும் படர்ந்தது. நான் பூட்டி வளைத்த வில்லெடுத்து வந்து நாயகன் தன்னை மீட்பான் என்பாளோ? வெஞ்சின அரக்கரின் வீரம் கண்டு அஞ்சினனோ என ஐயுறுவாளோ? கலங்கினான். அர்த்த ராத்திரியில் நீர்வேட்கை கொண்டான் தமையன். தீர்க்கதரிசியின் வேட்கை தீர்க்க தீர்மானித்தான் இளையன். காரிருளில் தீர்த்தம் தேடி கானகத்துள் அலைந்தவன் மேல் காதல் கொண்டாள் கடுமரக்கி அயோமுகி என்பாள். புழுங்கும் காம நோய் கெடத் தழுவிடுவேன், அன்றி விழுங்கிடுவேன் என்று விம்மலுடன் எதிர்ப்பட்டாள். அவள் யாழிகளை தொடுத்து தாலியாக அணிந்தவள், புலிகளை முடிந்து மாலைகளாய் புனைந்தவள். கடிதான இருள் கவியும் ராப்பொழுதில் கொடிதான மோகினியாம் யாரடி நீ என்றான். நின்பால் ஆசை கொண்ட கன்னி அயோமுகி, நின்னை புணர வந்த காமுகி என்றாள். இவ்வுரை தன்னை மீண்டும் கூறிடின், வார்க்கணை நின்னை தாக்கி கூறிடும் சினந்தான். நீர் தேடி வந்த நீர் என்னை விட்டு நீங்கேல், ஊர் தேடி கங்கை நீர் நான் கொணர்வேன் வருந்தேல். காதோடு நாசியினை கூராக்கி எடுப்பதற்குள் காத தூரம் ஓடிடென இவன் குதிப்பதற்குள் பாதகியாம் அயோமுகியோ மன்மதனை பற்றினாள். மாயையினால் சுமந்தபடி வான்வழியே சுற்றினாள். மன்மதன் இலக்குவன். மந்திரகிரி கொண்ட மாபெரும் கடல் போலும், இந்திரன் ஊர்ந்து போகும் வானத்து மேகம் போலும் அந்தரத்தில் பறந்து சென்ற அயோமுகியின் கைகளுக்குள் பந்து போல் அடங்கிப் போனான் பரந்தாமனின் பின்னவன். விரைந்து வருவேன் நீருடன் என்று சென்றவனின் விதியறியாத வில்லானு எதிர்த்து போனான். சதி செய்த அரக்கரோடு சல்லாபம் செய்தானோ? அன்றி மதிகூர்மை கொண்டவனை வில்லங்கம் செய்தாரோ? அன்பான தந்தையுடன் அன்னையர் மூவரையும் பொன்னான தையலையும் பிரிந்துவிட்ட பின்னாலும் பொய்யான இவ்வுலகில்
புலிவுடன் நான் உலவுவது கண்ணான நின்னை பின்னவனாய் கொண்டதுதான். அசைந்தாடும் களிரொத்த கார்வண்ண எம்பிரான் திசையறியா வனத்திடையே குரல் எழுப்பி விம்மினான். அறமும் குணமும் அகிலத்தில் உளதென்றால் அரிதான இலக்குவனே தமையனாய் பிறக்கட்டும் என்றபடி கூறிய வாளால் குத்திக் கொள்ள துணிந்தவன் அரற்றியதோர் அரக்கியின் அலறலால் நிமிர்ந்தான். இலக்குவன் அறுத்தெறிந்த நாசியினால் ஊறுபட்டு சோர்வுற்ற அயோமுகியின் பேரொலி என அறிந்தான். செங்கையில் நெடும்படையை வாங்கிய கரியவன் அங்கையில் அதை திரிக்கும் வேளையில் அற்றை இரவகன்று பகலாக மலர்ந்தது. அம்பு அப்பால் உள்ள உலகில் சென்று விழுந்தது. பெருமலைகள் பொடிபட உயர்ந்த மரங்களும் ஒடிபட குரல் வந்த திசை நோக்கி சடசடவென ஓடினான். வருந்தாதே வந்தனன் அடியனன் என்றபடி சார்ந்தனன் பின்னவன் தமையனை அணைத்தபடி. ஊற்றென சொரிந்தன விழிகள் நான்கும் ஈற்று இளங்கன்றினை பிரிந்த ஏக்கத்தை ஆற்றாது வாய்விட்டு கதறி அழுதான் பால் நிறைந்த பசுவான பட்டாபிராமன். அமரர் மூவரும் மூவுலகும் எதிர்ப்பினும் குமரன் நீ இருக்க எமை வெல்வார் யாருள்ளார் என்ற அண்ணனை பலமுறை அன்போடு தழுவினான். அவன் கரிய மேனியை கண்ணீர் கொண்டு கழுவினான். உவகையும் இன்னலும் ஒரு சேர எய்திட நிகழ்ந்ததனைத்தையும் தம்பி இயம்பிட கடலிடை அகப்பட்ட அலை கண்டு அஞ்சுவதா? பிறவி கடலிடை ஏற்படும் மலை கண்டு துஞ்சுவதா? அரக்கியை வென்ற பின் மீண்டேன் என்றாய், குன்றிலையோ அவளை நீ கூறென்றான். மூக்கோடு செவியையும் வாயையும் எந்தன் வாளால் அறுத்து விரட்டி அடித்தேன் பதிலளித்தான். பளிங்கு மறைவுக்கு திரும்பிய பின்னால் உறக்கம் மறந்து தவித்தார் அண்ணல். விரும்பியவள் உருவம்தான் விரிந்தது கண்ணில். கிரணங்களுடன் கதிரவன் உதித்தது விண்ணில். இத்துடன் பகுதி 21 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 22 தொடர்ந்து வரும்.